நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே. அந்த கைலாசத்து லோகத்திலே இருந்து 5 பஞ்சபூதத்தை ஆதி, அந்தம், காற்று, கனல், கடல், இந்த 5 பஞ்சபூதத்தை பூலோகத்துக்கு போங்க. நீங்க எந்த தளத்துல உங்களுக்கு பிடிச்ச தளம், அதுல ஒரு நிகரை நீங்க இருங்க. நாங்க இங்க கைலாச லோகத்திலிருந்து அந்த நிகரை நாங்க பார்த்து நாங்க அதுக்கு நிகர் பண்றோம்னு சொல்லி இந்த 5 பஞ்சபூதத்துக்கு கீழே அமைஞ்சிட்டாங்க. ஏற்கனவே ஒரு டிவியில வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம், கீழே வந்துட்டாங்க. ஆனா வரும்போது ஒரு பூதம் அங்க அரங்கநாதன் தர மாதிரி சரி, அதை வச்சுதான் இந்த சொன்னோம். இந்த எதுக்குன்னா ரங்கநாதன் சொன்னா, இந்த திருவனைக்காவல் ஸ்ரீரங்க பக்கம் 1 கிலோமீட்டர் தான் அரங்கநாதனுக்கும் திருவனைக்காவலுக்கும். ஜலகண்ட ஈஸ்வரன், அகிலாண்ட ஈஸ்வரி. அப்ப இந்த பூதம் என்ன பண்ணுது, பூதநாயகி வேதநாயகின்ற மாதிரி இதுதான் ஜலகண்ட பூதம். ஏன்னா இது எதுக்கு இந்த பூத இறைவன் அமர்ந்துறாருன்னா, இதான் முக்கியம் வைக்கணும். இறைவன் பின்னாலே வரமாட்டார். ஜலகண்ட ஈஸ்வரனும் அகிலாண்ட ஈஸ்வரியும் வழங்கி அங்க வந்துட்டு ஜலத்துல நம்ம தவறி தண்ணீர் செத்து போயிட்டாம்பா, நீர் தோஷம் பிடிச்சிருக்கு எப்படின்னு பல அதுக்கு தோஷங்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி இறைவனுடைய வழிபாடு படும்போது இறைவன் என்ன சொல்வாரு, போ அந்த போயிருக்காங்களா அவங்களுடைய அருள் பிரகாசம் இவங்க தான். ஏன்னா இந்த பூதத்தோட இந்த பூத சக்தி உடையதா நமக்கு 5 பஞ்சபூதம் இருக்கிறதால இந்த ஜலகண்டம் யூஸ் பண்ண உடம்புல தண்ணி வருது இல்லையா, ஜலம். அதனால இந்த ஜல்ல 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 ஜல்லமே ஏ ஜல்லமே ஜல்ல 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 ஜல்லமே ஜல கொண்ட ஈவர மே அகிலாண்ட ஈவரியே ஜலங்கொண்ட ஈஸ்வரனே அகிலாண்ட ஈவரியே ஜலமே ஜலமே ஜல 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 ஜலமே ஏ ஜலமே ஜல 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 ஜலமே ஜலங்கொண்ட ஈஸ்வரனே அகிலாண்ட ஈஸ்வரியே ஜலங்கண்ட ஈஸ்வரனே அகிலாண்ட ஈஸ்வரியே ஜெகமே ஜெகமே ஜலமே ஜலமே ஜெகமே ஜெகமே ஜல 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 ஜலமே ஏ ஜலமே ஜலமே. இந்த ஜலம் உண்ட அகிலாண்ட ஈஸ்வரன் அகிலாண்ட ஈஸ்வரின்னா நீ முதல் பார்க்கணும். அன்பான இறை சிவபெருமானுடைய அடியார்களே, எந்த அடியாரா இருந்தாலும் சரி, இந்த ஜலதோஷத்திலிருந்து ஒருவன் நீங்கிறான் தான். முதல்ல ஆதி காலத்துல 5 ஜலத்தை ஒரே நாள்ல பார்த்தாங்க. ஆனா இந்த காலத்துல ஈஸா பார்க்கலாம். ஆனா அதை பார்க்கற எதையோ பாக்குறாங்க. அப்படி இந்த பிடிபி சேனல்ல பாத்தீங்கன்னா என்னென்ன பாக்குறாங்க, இதெல்லாம் பாக்குறது கிடையாது. இதெல்லாம் அப்படி தள்ளி விடுவாங்க. ஆனா இதை தள்ளனா இது எங்கும் தள்ள முடியாது, எப்பவுமே அழியாது. அதைதான் நான் சொல்றேன். ஒரு கட்டத்திலே இந்த ஜலகண்ட ஈஸ்வரனுடைய சிறப்பு என்னன்னா, முதல்ல ஜலதோஷம் ஜலத்துல ஒரு ஜோசம் இருக்கிறவங்க போனீங்கன்னா இந்த இறைவனுடைய பெருமையை பாட்டினா இந்த பூதகணம் ஜலகண்டம் பூசணும் உங்களுக்கு அதை அருள் புரிவாரு. அந்த ஜலத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட மனசரத்தில் செஞ்சிருக்கப்பட்ட முதல் பூதத்தை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக 2வது பூதம் எந்த தளத்துல பார்க்க, இந்த கைலாசத்துல ஜலகண்டன் ஈஸ்வரனும் அகிலாண்ட ஈஸ்வரியும் சிவபார்வதி பார்த்து கொண்டிருக்காங்க. இந்த காட்சியை பாருங்க. ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்து. அடுத்தது யார் வராங்கன்னு பார்ப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.